நீங்க ஹெச்ஆர் Okay. உங்க ஆபீஸ்ல ஏன் காஃபி மிஷின் கொண்டு வந்தீங்க? எம்ப்ளாயிஸோட டிமாண்டே அதுதான். டிமாண்ட் இல்ல, அவங்களும் கேட்கவே இல்ல. அது யார் நலனுக்காக காஃபி மிஷின் அங்க வைக்கப்பட்டது? எம்ப்ளாயிஸோட வெல்ஃபேர்க்காக. எப்படி வெல்ஃபேர்ங்கறீங்க? காஃபி கொடுத்தாதான் அது கேடுன்னு சொல்றீங்க. சார் இது நீங்களே சொல்றீங்களா சார்? வேற எதுவும் கொடுத்தா அவங்க இல்ல, எந்த கம்பெனிலயும் காஃபி மிஷின் வைக்கணும்னு கேட்கல, சம்பளம் தான் கேக்குறான். ஒர்க்கிங் அவர்ஸ் குறையன்னு கேக்குறான். இதுக்கெல்லாம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணது இல்ல. காஃபி மிஷின் நான் ஒன்னும் கேட்கல, மறுபடியும் கேக்குறேன். அந்த காஃபி மிஷின் அங்க வச்சது யார்? நாங்க தான் சார். நீங்க தான். எதுக்காக வச்சீங்க சார்? அதுதான் ரெகுலர் பேட்டர்னா இருந்துச்சு அந்த டைம்ல. எதுக்காக வச்சோம்னா அவன் சோர்வு இல்லாம உழைச்சிட்டே இருக்கணும். எனி டைம் காஃபிங்கிற கான்செப்ட கொண்டு வந்தது நீங்க தானே, கார்ப்பரேட் தானே கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்னால கவர்மெண்ட் ஆபீஸ்ல எப்படி தெரியுமா, 2 தடவை காஃபி வரும் அல்லது டீ வரும். ஐடியல் டைம்ல வேலை வாங்கிட்டு ஐடியல் டைம்ல டீ காஃபி கொடுத்தா. இப்ப அங்க எப்போதுமே நீ எப்ப வேணாலும் வந்து காஃபி போட்டு குடிச்சுக்கலாங்கிற கான்செப்ட் நீங்க கொண்டாந்தீங்கன்னா சோர்வடையாமல் எனக்கு வேலை பார்த்து கொண்டே இருக்கிறதா ஒரு ஐடியா. சார் இப்போ காலம் மாறுது சார். அவங்க வந்துகிட்டு நிறைய ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆர்கனைசேஷன்ஸே. ஆக்குபேஷனல் அசாரே நீங்க தான் உருவாக்குனீங்க. இப்போ முந்தி மாதிரி எல்லாம் வந்துகிட்டு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி ஈஸியா வந்துகிட்டு முந்தி மாதிரி இல்ல, முந்தி பண்ண பழக்கம் தானே இது. பழக்கம் ஒத்துக்கிறேன் கோபிநாத் சார். ஆனால் இப்ப சேஞ்ச் இருக்கும், அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. இப்ப சேஞ்ச் ஒரு நடக்கணும் இல்லையா, இம்ப்ரூவ்மெண்ட் வேலை வந்துட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லையா? நீங்க பண்ணதுக்கு நீங்களே அவேர்னஸ் கொடுப்பீங்களா? நீங்க எப்ப ஐடியல் சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கை உடைச்சீங்களோ அப்ப ஐடியல் டைம் ஆஃப் காஃபி இல்ல.